ஒரு நாட்டோட பொருளாதாரம் இது எல்லாத்தையும் ஜனாதிபதி கூட பிரதமர் ஆலோசிக்கணும். ஆலோசனை பண்ணி இவ்வளவு பணம் வந்துட்டு நம்ம நாட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் உலக வங்கியிலேருந்து கடன் வாங்கிட்டு வராங்க. கடன் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நிதியை வந்து ஒதுக்குறாங்க. அதை ஒதுக்குறவர் யார்? ஜனாதிபதி. அப்படி இருக்கிறப்போ ஜனாதிபதி தான் நாட்டை விற்றாரு, ஜனாதிபதி தான் கடன் சுமைக்கு காரணம்னு முழுக்க முழுக்க நீங்கள் அவரை சாடுறதுக்கான காரணம் என்ன? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? ஜனாதிபதியை கரெக்டான ஜனாதிபதி வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டீங்களா? அமைச்சர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் அமைச்சர்கள் தானே நீங்கள் ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிறீங்க. 2022க்கு முன்னாடி எப்படிப்பட்ட நிர்வாகத்தை வந்து ஜனாதிபதிகள் கொடுத்தாங்க? அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. மக்களை வந்து ஏமாற்றி, மக்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? மக்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, நீங்கள் சொல்கிறத பூரா அரசியலை நம்பிக்கிட்டு நீங்கள் சொல்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? முதல்ல நீங்கள் ஒழுங்காக இருங்க. அமைச்சர்கள் நீங்கள் சரியான நபர்களை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தீங்கன்னாக்கா இந்த நாட்டினுடைய நிர்வாகம் கரெக்டாக நடக்கும். அதை விட்டுவிட்டு நீங்கள் பிரதமரை குறை சொல்லக்கூடாது.